விவசாயம் பண்ணாத ஆதி காலத்தில் வெஜ் நான்வெஜ் 2 ஃபேமிலி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க குளிர் அல்லது மழைக்காலத்திற்கான உணவை சேமிக்கணும். வெஜ் ஃபேமிலி மரத்தோட குச்சிகளை அடுக்கி அவங்க சேமித்த உணவோட அளவுகளை குறித்து வைக்கிறாங்க. நான்வெஜ் ஃபேமிலி விலங்குகளோட எலும்பு துண்டுகளை அடுக்கி அவங்க மாமிச உணவுகளையும் முட்டைகளையும் எவ்வளோ இருக்குன்ற அளவுகளை குறித்து வைக்கிறாங்க. இதை எதுக்கு குறித்து வைக்கணும்? வெஜ்ஜி ஃபேமிலியோட உணவு பெரும்பாலும் பழங்கள். அது எல்லா சீசன்லையும் கிடைக்காது. எந்த சீசனில் காய்க்கும், எவ்வளவு நாள் அல்லது மாதங்கள் அந்த உணவு நமக்கு போதுமானதாக இருக்கும், இந்த திட்டமிடல் இல்லைன்னா அவங்க பட்னியாக இருக்க வேண்டி வரும். இதே நான்வெஜ் ஃபேமிலினா எவ்வளவு முட்டை, கால்நடைகள் இருக்குது, இனி எவ்வளவு காலம் இதை கெடாமல் சேர்த்து வைக்க முடியும், இந்த மாதிரி திட்டமிடல் இந்த 2 சமூகத்துக்கும் தேவைப்படுது. அந்த காலத்தில் குகை சுவரில் இதை குறித்து வைக்கிறாங்க. அதாவது ரொம்ப நாள் அழியாமல் இருக்கிறதுக்கு. குச்சிகளை வெர்டிக்கலாக 1, 2, 3 இந்த மாதிரி அடுக்கிறாங்க. அவங்க தான் சைனீஸ். இதையே ஹரிசாண்டலாக அடுக்கினவங்க ஜாப்பனீஸும் தமிழ் பிராமியும். இதை அவங்க குகை சுவரில் கல் அல்லது உலோக துண்டுகளை பயன்படுத்தி வேகமாக எழுதுகிறப்ப 1, 2, 3 இந்த மாதிரி கனெக்ட் ஆகி இருக்குது. உணவுகளோட எண்ணிக்கை எவ்வளோன்ற கவுண்டிங் தான் கவுண்டிங் நம்பர்ஸ்னு. இப்போ நாம் அதை நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது 1லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டிவ் வரை உள்ள நம்பர்ஸை.